மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மையை நினைவூட்டும் ஒரு அர்த்தமுள்ள நிகழ்ச்சி சொர்க்கம் மற்றும் நரகம் பற்றிய காட்சி. இந்த உலக வாழ்க்கை ஒரு தேர்வு மையம் போன்றது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மையும் நம்மை சொர்க்கத்திற்கும், நாம் செய்யும் தவறுகள் நம்மை நரகத்தின் பாதைக்கும் இட்டு செல்லக்கூடும். இந்த உலகம் ஒரு சோதனை கூடம். இங்கே நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி நிலையானது அல்ல. இவை அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அந்த நொடி ஒரு புதிய முடிவே இல்லாத வாழ்க்கை ஆரம்பமாகும். இதுதான் இம்மையின் சோதனைகள் முடிந்து மறுமையின் வாழ்க்கை ஆரம்பமாகும் நிலை. அல்லாஹ் தஆலா இவ்வுலகை படைத்து இவ்வுலகில் எண்ணற்ற வஸ்துக்களை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் வாழும் காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் கடமையாக்கி இருக்கிறான். நாம் செய்யக்கூடாத சில காரியங்களையும் தடுத்து இருக்கிறான். இன்னும் மறுமையில் மனிதர்களுக்கான தங்குமிடத்தை இரண்டாக்கி இறைவன் பிரித்து வைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் சொர்க்கம், மற்றொன்று நரகம். யார் உலகத்தில் இறைவன் செய்ய வேண்டும் என்ற ஏவிய விஷயங்களை செய்கிறாரோ, தடுக்கப்பட்டவைகளை தவிர்த்துக் கொள்கிறாரோ, அவருக்கு மறுமையில் சொர்க்கத்தையும், யார் உலகிலேயே அல்லாஹ் தடுத்த பாவமான காரியங்களை செய்வாரோ அவருக்கு தங்குமிடமாக நரகத்தையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். இப்பொழுது சொர்க்கம் நரகம் பற்றி அன்னூர் பள்ளி மாணவ மாணவியலாகிய நாங்கள் இங்கே விவரிக்க வருகிறோம். பசங்களா, எவ்வளவு நேரம் போன் பாப்பீங்க? வாங்க போய் ஹோம்ஒர்க் பண்ணலாம். அம்மா போங்கம்மா, உங்களுக்கு டீச்சருக்கும் வேலையே இல்லை. எப்ப பாரு ஹோம்ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டு ரீல்ஸ் பார்த்துட்டு வரேம்மா. என்னம்மா ஜெய்னப், தாயை போய் எகுத்து பேசலாமா? தாய்க்குன்னு ஒரு ஹதீஸே இருக்கு, சொல்றேன் கேளு. அல் ஜன்னத்து தகுத்த அகுத்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாய்மார்களின் பாகங்களுக்கு கீழ் உள்ளது. தாய்க்கு மட்டும்தான் ஹதீஸ் இருக்காத்தா, தந்தைக்கு இல்லையா? ஏன்பா இல்ல, தந்தைக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு, சொல்றேன் கேளு. ரிலர் ரப்பி ஃபீ ரிலர் வாலிதி, அல்லாஹின் திருப்தி தந்தை திருப்தியில் இருக்கிறது. நாம இப்ப சொர்க்கத்துக்கு போனா தாய் தந்தையை மதிச்சு ஹலாலான வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியுமா? ஆமாப்பா, கண்டிப்பாக. அது மட்டும் இல்ல ஜெய்னப்மா, ஆசிரியர்களையும் மதிக்கணும். சரிங்கத்தா, இன்ஷா அல்லாஹ். மாதா பிதா குரு. மாதானா அம்மா, பிதானா அப்பா, குருனா ஆசிரியர். தாய் தந்தைக்கு அடுத்ததாக அல்லாஹ் ஆசிரியர்களை கண்ணியப்படுத்துறான். அது மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் மிக சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவராவார். ஆசிரியர்கள் அல்லாஹ் அளித்த அறிவின் காவலர்கள். அவர்களை மதிப்பதே அல்லாஹ்வின் அருளை பெறும் வழி. அறிவை கற்றுக் கொடுப்பவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் உயர்ந்தவர்கள். அவர்களை மதிப்பது அறிவையும் அல்லாஹ்வையும் மதிப்பதுக்கு அடையாளம். நான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்ன வித்தியாசம்? அத நான் சொல்றதை விட உங்க உஸ்தாதிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன ஆசிக் பாய், தினமும் பிள்ளைங்க தான் மனசாக்கு ஓத வருவாங்க, இன்னைக்கு நீங்களும் வந்துக்கிட்டீங்களா? என் பிள்ளைங்க எனக்கு தெரியாத ஒரு சில கேள்விகளை கேட்டாங்க, அதனாலதான் உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மளோட அறிவாற்றலோட இருக்கிறாங்க. வாங்க அவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நரகத்தை 7ஆக படைத்த அல்லாஹ் தனது பரந்த கருணையை பறைசாற்றுவதற்காக சுவனத்தை 8ஆக அமைத்திருக்கிறான். வாருங்கள், நாம் இப்போது சொர்க்கம் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். இப்பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சொர்க்கத்தின் வாசல்களில் நுழைந்து விட்டீர்கள் என்பதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். இதுதான் முதலாவது சொர்க்கம், தாருஸ்ஸலாம். இதற்கு அமைதி இல்லம் என்று பொருள். இதனை அல்லாஹ் தஆலா அடியார்களின் அமல்களுக்கு கூலியாக வழங்குகிறான். இதுதான் இரண்டாவது சொர்க்கம், ஜன்னத்துல் அத்ன். இதற்கு நிலையான பூங்கா என்று பொருள். இதுதான் மூன்றாவது சொர்க்கம், ஜன்னத்துல் மஅவா. இதற்கு பூங்கா விடுதி என்று பொருள். நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு வெகுமதியாக இந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறது. இதுதான் நான்காவது சொர்க்கம், ஜன்னத்துல் நஈம். இதற்கு வளமான சொர்க்கம் என்று பொருள். இதனை ஈமான் கொண்டு தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற நல் அமல்கள்
புரிபவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகிறார். தான் 5வது சொர்க்கம் ஜன்னத்துல் ஹுல்த். இதற்கு நிலையான தங்கும் இல்லம் என்று பொருள். இதனை யார் உலகத்திலேயே சரியான கொள்கைகளை கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வெகுமதியாக வழங்குகிறான். இதுதான் 6வது சொர்க்கம் தாருல் கரார். இதற்கு நிரந்தர குடியிருப்பு என்று பொருள். இது ஷஹாதாவை ஏற்றவர்களுக்கு வழங்கப்படும். இதுதான் 7வது சொர்க்கம் தாருல் ஜலால். இதற்கு உயர் ரக குடியிருப்பு என்று பொருள். இதனை மனிதர்களில் சிறந்தவர்களான நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். இதுதான் 8வது சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இதற்கு பழந்தோட்டம் என்று பொருள். இதனை அல்லாஹு தஆலாவை ஈமான் கொண்டு அவனால் ஏவிய நல்ல அமல்களை செய்பவர்களுக்கு அல்லாஹ் வெகுமதியாக வழங்குகிறான். இவ்வுலக வாழ்க்கை ஒரு சோதனை மட்டுமே. நன்மை செய்தவர்களுக்கு இறைவன் அளிக்கும் பரிசே சொர்க்கம். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதே செய்வோம். அல்லாஹ்வின் அருளால் சொர்க்கத்தின் வாசல்கள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். ஆமீன். நல்லா செஞ்சா சொர்க்கத்துக்கு போகணும்னு பார்த்தோம். இப்போ சொர்க்கத்திற்கு எதிர்மறையா அல்லாஹ் படைத்த நரகத்தை பற்றியும் என்னென்ன தீமைகள் தவிர்க்கணும் அப்படிங்கறத பற்றியும் இப்போ விரிவா பார்க்கலாம். நரகம் அப்படிங்கிற பேரை கேட்கும் போதே பயமா இருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஆமீன். நரகம் எப்படி இருக்கும்னா உச்சக்கட்ட வேதனைகளும் சிரமங்களும் கொடுக்கப்படும் இடமே நரகம். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போறாங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க. பொய் பேசுறவங்க, புறம் பேசுறவங்க, திருடுறவங்க, பெற்றோர்களை மதிக்காதவங்க, பாவம் செய்யறவங்க, இவங்கெல்லாம் இருப்பாங்களாம். மெயினா அதிக கோபப்பட்டவங்களும் இருப்பாங்களாம். கோபத்தை பற்றி ஒரு ஹதீஸ் சொல்றேன் கேளுங்க. இன்னல் கலபம் என சைத்தான். நிச்சயமாக கோபம் சைத்தானால் ஏற்படுகிறது. கோபம்தான் அனைத்து கெட்ட செயல்களுக்கும் வழிவகுக்கும். அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் கோபத்தை தவிர்க்கணும். இது நிபுல் கலப. கோபத்தை தவிர்த்திருங்கள். பாருங்கள், நரகத்தின் முதல் வாசலை காண்போம். இதுதான் 1வது நரகம். அல்லாஹ் அடியார்களுடைய கடமைகள் சம்பந்தப்படாமல் அல்லாஹுடைய கடமைகள் மட்டுமே சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு தண்டனையாக இந்த நரகம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதாவது தொழுகை, நோன்பு போன்ற கடமைகள் விடுவது, பிறர் புகழும்படி வணக்கங்களை புரிவது ஆகியவற்றிற்காக இது வழங்கப்படுகிறது. இதுதான் 2வது நரகம் ஜஹீம். இது முஃமின்களின் நரகம். பொருள் சம்பந்தப்படாத வகையில் பொதுமக்களுக்கு செய்யப்படும் துரோகங்களுக்கு தண்டனையாக இந்த நரகம் அமைக்கிறது. அதாவது புறம் பேசுவது, கொலை செய்வது போன்றவற்றை எடுத்துக்காட்டாக கூறலாம். தான் 3வது நரகம் உஸ்ரா. இது முஃமின்களின் நரகமாகும். பொருள் சம்பந்தமாக பிற மக்களுக்கு செய்யப்படும் மோசடிகளுக்கு தண்டனையாக இதை அல்லாஹ் தருகிறான். திருடுவது போன்ற குற்றம் செய்பவருக்கு இந்த நரகில் தண்டனை வழங்கப்படும். இதுதான் 4வது நரகம் ஹாவியா. ஏமாற்றுவது, நம்பிக்கை துரோகம் செய்வது, பொய் சத்தியம் செய்வது, அறியா மக்களின் பொருளை சூறையாடுவது போன்ற குற்றம் செய்பவருக்கு இந்த நரகில் தண்டனை வழங்கப்படும். இதுதான் 5வது நரகம் அதிகாரிகளின் நரகம். அகங்காரம் பிடித்தவர்கள், கெட்ட அதிகாரிகள், மக்களை எவ்வழியிலும் துன்படுத்துகிறாரோ அவர்கள், பெருமை அடிப்பவர்கள் ஆகியவருக்காக இந்த நரகம் வழங்கப்படுகிறது. இதுதான் 6வது நரகம் ஷகீர். ஷைத்தானின் நரகம். ஷைத்தானுக்காக மட்டுமே தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் 7வது நரகம் ஜஹன்னம். மிக ஆழமான பள்ளம், மிக கடுமையான தண்டனை, முனாஃபிகளின் நரகம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவானாக. ஆமீன். சொர்க்கத்தினுடைய படித்தரங்களையும் நரகத்தினுடைய படித்தரங்களையும் நாம் இவ்வளவு நேரம் கண்டோம். இந்த 2 இடத்தில் நாம் எந்த இடத்தில் நாளை மறுமையில் இருக்க வேண்டும் என்பதை நம் செயல்களும் நம் எண்ணங்களும் தீர்மானிக்க வேண்டும். அந்த இடத்திற்காக நாம் கனவு காண வேண்டும். குறிப்பாக சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாம் இருப்பதற்கு அதிகமாக கனவு காண வேண்டும். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகமோ சதமில்லை, மனித உயிருக்கோ நிலையில்லை. அந்த தூய இறைவனின் கைகளிலே இந்த துடிப்பு உயிரெல்லாம் இருக்கையிலே இந்த நிலையை மறந்து வாழும் மனமே தீமைகளும்
நிழல் போலே உன்னை தொடர்ந்து வரும் அந்த மீசான் தராசி இருக்கையிலே நன்மை மிகுந்தால் சுவனத்தில் நுழைந்திடுவாய் நன்மை MashaAllah, the meaningful message conveying dialogues made us all realize that real lifestyle brought the word of God to life that was an ingredient protein of heaven and hell. Powerful speech, excellent, thoughtful and well executed, especially for a youth production. Thank you for sharing this, it truly made us reflect.